ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கிறீங்க? நான் உங்கள் சுரேஷ். இன்னைக்கு சிக்கன்ல ஒரு சூப்பரான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். சிக்கன் மஞ்சூரியன். இந்த சிக்கன் மஞ்சூரியன் வந்து ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்டா எப்படி டேஸ்ட் கிடைக்குமோ அதே டேஸ்ட்டில் தான் இதுவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் நான் நம்புகிறேன். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். Welcome to papascooking. 1/2 கிலோ போன்லெஸ் சிக்கன் எடுத்துங்க. ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிங்க. ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் நான் ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துங்க. 1/2 டீஸ்பூன் பெப்பரு, 3 டீஸ்பூனு கார்ன்ஃப்ளவர், இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இது எல்லாம் நம்ம போட்டதெல்லாம் சிக்கன் நல்லா போட்டு ஆகணும். இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 20 நிமிஷம் இதை தனியாக வச்சுருங்க. இது நல்லா ஊறட்டும். இதில் இருக்கிற மசாலாலாம் சிக்கனை வந்து நல்லா ஊறணும் மசாலாலே. இப்போ வந்து ஒரு பேனில் ஆயில் எடுத்துங்க. நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். இப்போது அதுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் ஆயில் எடுத்துங்க. இப்போ வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்ச சிக்கனை ஒன்று ஒன்றா ஆயிலில் சேர்த்துங்க. சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். நீங்கள் ஆயில் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் நீங்கள் இது ஃப்ரை பண்ணணும். ஹை ஃப்ளேமில் வச்சுட்டிங்கனாக்கா வெளியில் கலர் சேஞ்ச் ஆகிடும், உள்ளே வந்து சிக்கனை வந்து ஃப்ரை ஆகாது. அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதை ஃப்ரை பண்ணுங்கள். ஒன்று ஒன்றா ஒட்டாத மாதிரி தனித்தனியாக சிக்கனை வந்து ஆயிலில் சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். பார்த்தீங்களா, கொஞ்சம் கொஞ்சமாக கலர் சேஞ்ச் ஆகின்னு வருது. இப்போது ஒரு பீசஸாக நல்லா நவுத்தி விடுங்க. ஈவனாக எல்லா இடத்துலையும் நல்லா குக் ஆகிற மாதிரி இது கொஞ்சம் அப்பப்போ மிக்ஸ் பண்ணினே இருங்க. வாசனை நல்லா ஃப்ரை ஆகும்போது நல்லா சூப்பராக இருக்குது வாசனை. இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கலர் சேஞ்ச் ஆகின்னு வருது. இது மாதிரி அப்பப்போ கலக்கி விடுங்க. அப்போ தான் ஹீட் வந்து எல்லாத்திலும் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகும். பார்த்தீங்களா, கலர் நல்லா சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம வெளியே எடுத்துடலாம். இது பார்த்தீங்கன்னா நல்லா கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கும். இதை பார்த்தீங்கன்னாவே இப்போ நீங்கள் எடுத்து நீங்கள் பாத்திரத்தை போகும்போதே சவுண்டு வரும். அது பார்த்தீங்களா, நீங்கள் ஒரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது நல்லா சவுண்டு வரும். அது மாதிரி நீங்கள் அந்த அளவுக்கு நீங்கள் ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு தான் நீங்கள் வெளியே எடுக்கணும். எல்லாத்தையும் கேர்ஃபுல்லாக வெளியே எடுத்துருங்க. இப்போது இன்னொரு பேன் எடுத்துகிட்டு அதில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துங்க. சேர்த்துட்டு இஞ்சியும் பூண்டும் நல்லா சாப் பண்ணி வச்சுருக்கிறேன். அது நல்லா சேர்த்துட்டு நல்லா வதக்கிறேன் நான் இப்போது ஆயிலில். இது ரொம்ப நேரம் வதக்காதீங்க, கொஞ்சம் வதங்கினா போதும். இப்போ வந்து ஆனியனை வந்து கொஞ்சம் பெரிய பெரிய துண்டாக நான் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அது ஆயிலில் சேர்த்துட்டு ஒரு 30 செகண்ட்ஸு வதக்குறேன் நான். இப்போ வந்து கேப்சிகம் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு என்னென்ன கலர்ஸில் உங்களுக்கு கிடைக்குதோ அவைலபிளாக இருக்குதோ அது மாதிரி வாங்கி நீங்கள் சேர்த்துங்க. கேப்சிகம் சேர்த்து நல்லா வாசனையாக இருக்கும். இதுவும் ஒரு 30 செகண்ட் வந்து வதக்கிங்க, அதிகமாக வதக்காதீங்க. இப்போ வந்து சோயா சாஸ் நான் சேர்த்துக்கிறேன் ஒரு டேபிள் ஸ்பூனு. டொமேட்டோ கெச்சப் ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். ஒரு டேபிள் ஸ்பூனு ஒயிட் வினிகர் சேர்த்துங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் சுகரு சேர்த்துங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க. இது ரொம்ப நேரம் வதக்காதீங்க. வதக்கினீங்கன்னா ஒரு மாதிரி ரொம்ப வதன்னு ஆகிடும். அதனால் நீங்கள் இது மென்று சாப்பிடும்போது நல்லா க்ரன்ச்சியாக இருக்கணும், நறுக்குன்னு வரணும் வாயில். அது மாதிரி நீங்கள் வந்து வதக்கணும். இப்போ வந்து நம்ம ஃப்ரை பண்ண வச்ச சிக்கனை வந்து நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். எல்லாத்துலேயும் சிக்கன் எல்லாத்துலேயும் போட்டாகி வரணும். நம்ம இப்போ சேர்த்துருக்க எல்லா திங்ஸும் அது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். பாருங்கள், பார்க்குறதுக்கே நல்லா சூப்பராக இருக்குது. இது மாதிரி நீங்கள் வீட்டில் செஞ்சு கொடுத்தீங்கன்னா சின்ன பசங்க பெரியவங்க வரைக்கும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. யாருமே வானான்னு சொல்ல மாட்டாங்க. இது மாதிரி நீங்கள் செஞ்சுட்டு ஃப்ரைட் ரைஸிலோ புலாவ்லையோ சப்பாத்தி நான் எல்லாத்துக்கும் இது நல்லா சூட் ஆகும். நல்லா சேர்த்து சாப்பிடும்போது நல்லா சூப்பராக இருக்கும்.
நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், நல்லா சூப்பராக இருக்குது. இப்போ வந்து நான் ஆனியன் தாளை சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு இப்போ ஒரு சூப்பரான சிக்கன் மஞ்சூரியன் வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் பிடிச்சா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இது செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை வந்து நீங்கள் முதல் முறையாக பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது பார்த்தீங்கன்னா நான் ஒரு பிளேட்டில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி காமிக்கிறேன். பாருங்கள், இன்னும் சூப்பராக இருக்குது பாருங்கள். நீங்கள் ஒரு டைம் இது செஞ்சு பார்த்தீங்கன்னாக்கா வீட்டில் அடிக்கடிக்கு நீங்கள் செஞ்சு சாப்பிடுவீங்க. கண்டிப்பாக இது உங்களுக்கு இந்த சூப்பராக பிடிக்கும். இந்த டேஸ்ட் உங்களுக்கு பார்க்கறதுக்கே நல்லா இப்பயே சாப்பிடணும் மாதிரி தோணுது. இங்கே பாருங்கள், நான் வந்து ஒரு ஃபோக்கில் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். நான் சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன். வாவ், இது பாருங்க, புளிப்பு, இனிப்பு, காரம் மூணும் சேர்ந்து சாப்பிடும்போது நல்லா கலக்கலாக இருக்குது. இந்த ரெசிபி வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் நான் நம்புகிறேன். வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். Thanks for watching Papa's Cooking. Don't forget to like, share and subscribe.